ஒரு பாஸ்போர்ட் என்பது காவல்துறையினருடைய முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கும். அந்த பாஸ்போர்ட் நம் கைக்கு கிடைத்த பிறகு காவல்துறையினரால் அந்த பாஸ்போர்ட்டை முடக்க முடியுமா? ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இந்த சம்பவம் வருகிறது. நளக்கூபரன் மணிக்கிரீவன் ஆகிய இருவரும் மது மயக்கத்தில் தேவரிஷி நாரதரின் மீது மோதி விடுவார்கள். நாரதர் அவர்கள் இருவரையும் கோகுலத்தில் மரமாக பிறக்கும்படி சபித்து விடுவார். மேலும் குழந்தை கிருஷ்ணர் மரமாக நிற்கும் இவர்களுக்கு இடையில் நுழைந்து செல்லும்போது சாப விமோச்சனமாகும் என்றும் சொல்லிவிடுவார். அதன்படி இருவரும் கோகுலத்தில் மரமாகி விடுவார்கள். ஒரு நாள் யசோதை தாயார் கிருஷ்ணனின் குறும்பை தாங்க மாட்டாமல் ஒரு உரலில் அவரை கட்டிவிடுவார். வயிறு என்பது உதரம், கயிறு என்பது தாமம். தாமமும் உதரமும் சேர்ந்து தாமோதரன் என்ற பெயர் வந்தது. குழந்தை கிருஷ்ணனும் தவழ்ந்தபடி மரங்களுக்கிடையே சென்று விடுவார். நளக்கூபரனுக்கும் மணிகிரீவனுக்கும் இதனால் சாப விமோசனம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர்கள் குழந்தை கிருஷ்ணனை போற்றி வணங்குவார்களே தவிர உரலில் இருந்து விடுவிக்க மாட்டார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் பெரியவர்கள், யாருக்கு கட்டும் உரிமை உண்டோ அவருக்குத்தான் விடுவிக்கும் உரிமையும் உண்டு என்பதால் இவர்கள் இருவரும் கட்டை அவிழ்க்கவில்லை என்று சொல்வார்கள். பிறகு யசோதை தாயார் கட்டிய கயிற்றை நந்தகோபன் வந்து அவிழ்த்து விடுவார். இப்போது வரப்போகும் வழக்கிற்கும் இந்த புராண சம்பவத்திற்கும் எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை. ஆனால் வழக்கின் முடிவில் இந்த கதை நினைவுக்கு வரும். பறிமுதல் செய்ய முடியும். அவர் மீது சட்டப்படியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாலே அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்க முடியும். மேலும் அவர் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் இருந்தாலும் அவரை நம்ம காவல்துறை முடக்கி வைக்கலாம். தப்பு பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஏதாவது இல்லை சார், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏதாவது தப்பு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு எங்கேயாவது போகிறாங்கன்னா ஏதாவது சீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா தான் போலீஸ்காரங்க இது பண்ணுவாங்க, எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒருவரோட பாஸ்போர்ட்டை காவல்துறை மட்டும் தனிப்பட்ட முறையில் இதை முடக்க முடியாது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டுமே முடக்க முடியுமே ஒழிய காவல்துறை தன்னிச்சையாக முடக்க முடியாது. இது குறித்து வழக்கறிஞர் விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொதுவாக நம்ம ஒரு பாஸ்போர்ட் வாங்குறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி போலீஸ் என்கொயரி அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். ஆனா ஒரு பாஸ்போர்ட்டை நம்மகிட்ட இருந்து பறிமுதல் பண்றதுக்கு அதே போலீஸ்காரங்க. அதாவது பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு கடவுச்சீட்டு. நம்ம நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு போகணும்னா நிச்சயமா ஒரு பாஸ்போர்ட் தேவை. இப்போ வெளிநாடுகளுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு பல காரணங்கள் இருக்கு. சில பேர் வேலை ரீதியா வெளிநாடுகளுக்கு செல்வாங்க, சில பேர் தொழில் ரீதியா போகலாம், சில பேர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, சில பேர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு டூரிஸ்டாக கூட போகலாம். அதே சமயம் ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி ஒரு பேன் கார்டு, ஒரு எலெக்ஷன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டும் ஒரு பர்சனோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்கிறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அதாவது இப்போ நிறைய பேர் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் யாராவது நமக்கு வேலை கொடுப்பாங்களா வெளிநாடுகளில், நம்மளோட குடும்பத்தை கரையேற்றிடலாம் அப்படின்னு ஒரு வேகத்தோடு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில பேர் அந்த மாதிரி நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இவன் வேலை இல்லாமல் இருக்கான், ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான், அப்போ இவனை நம்மளோட தொழிலுக்கு யூஸ் படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி குருவி வேலைக்கு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. குறி வேலைங்கிறது ஒருத்தன் ஒரு பொருட்களை ஒரு நாட்டில் வச்சிருப்பான். நீ இங்கே இருந்து உன்னோட பாஸ்போர்ட் வச்சிருக்கல, நீ இந்த பொருட்களை நீ இங்கே இருந்து அந்த நாட்டில் நான் சொல்கிறவங்க கிட்ட போய் நீ போய் கொடுத்துரு. நீ போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு அதுக்கு ஒரு 10,000மோ இல்லாட்டி ஒரு 20,000மோ உனக்கு நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்கள அந்த தொழிலுக்கு, குருவி தொழிலுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதை மாதிரி தான் ஒரு நபர் கொழும்புல இருந்து தூத்துக்குடிக்கு கப்பல் மூலமாக வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா 30 தங்க மோதிரத்தை மறைச்சி வச்சு கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணாமல்
வெளியே வந்துடுறாரு, நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இவர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை அறிஞ்சிக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரோட பாஸ்போர்ட்டையும் கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றுதல்னா சீஜர்னு அர்த்தம். அதாவது அந்த நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட அந்த மோமெண்ட்டில் அவங்க அந்த பாஸ்போர்ட்டை இவங்க கைவசம் வச்சுக்கிறது தான் கைப்பற்றுதல். அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன ஆகிறாருன்னா, அவர் பெயிலில் வெளியே வர்றாரு. பெயிலில் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்னோட பாஸ்போர்ட்டை என்கிட்ட ஒப்படைக்கலையே, அப்போ எனக்கு பாஸ்போர்ட் வேணும், என்னோட பாஸ்போர்ட் என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்கிறாரு. இந்த மாதிரி என்னோட பாஸ்போர்ட்டை இவங்க பலகாலமாக இவங்களே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, என்னோட பாஸ்போர்ட்டை எனக்கு திரும்ப தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு. இந்த மனு மேஜிஸ்ட்ரேட்டை விசாரிக்காரு. இதை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ பாஸ்போர்ட்டை உனக்கு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நீ இந்த நாட்டை விட்டே வெளியே போயிடுவ, உன்னை பிடிக்க முடியாது, அதனால உனக்கு நான் பாஸ்போர்ட்டை திரும்ப ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை நிராகரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணைக்கு வருது. இதை உயர்நீதிமன்றத்தில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்போர்ட் சட்டங்கிறது ஒரு சிறப்பு சட்டம். ஒருவருடைய பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ இல்லை ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கோ இல்லைன்னா நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஒருவரோட பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ய முடியாது. அந்த பாஸ்போர்ட்டை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதே சமயம் அந்த நபருக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லணும் போகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு மனு போட்டு அந்த மனு மூலமாக அவர்கிட்ட அனுமதி பெற்ற பின்னரே நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகலாம். அப்படி மேஜிஸ்ட்ரேட் உங்களோட மனுவை அனுமதிக்காருன்னா அதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்டையும் ஒரு கருத்து கேட்ட பின்னரே உங்களை வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. பாஸ்போர்ட் பறிமுதல்ங்கிறது கன்சர்ன்டு பாஸ்போர்ட் அத்தாரிட்டி மட்டும்தான் ஒருவருடைய பாஸ்போர்ட் பறிமுதல் செய்ய முடியும். வேற எந்த அத்தாரிட்டியுமே பண்ண முடியாது.